மூத்த பெண்களை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய ஆண்மை இழக்க நேரிடும். மெயினாக பாயிண்டே அதுதான். நல்ல இளைஞர்களே கேட்டுக்குங்க, உங்களுக்கு வயசு கீழே இருக்கிற பெண்ணை நீங்கள் செக்ஸ் பண்ணாங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உங்களுக்கு மேலே வயதானவங்க கூட நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஆண்மையும் போயிடும், ஒன்றுமே இருக்காது. பீஸ் போன பல்பு தான், நீ உறிஞ்சி எடுத்துருவாங்க, ஒன்றுமே இருக்காது. உடம்புல சக்க மட்டும் தான் இருக்கும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எப்பவுமே வயசானவங்கள டச் பண்ணாதீங்க, ஆன்டிகிட்ட போகாதீங்க. ரெண்டாவது, ஏற்கனவே நான் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன், இளமையில் துடிப்போடு இருக்கிற ஆம்பளைங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏது செய்யணும் தெரியாமல் போய் மாட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக வரும். மெயினாக பால்வினை நோய் வரும், அடுத்து HIV நோய் வரும். செக்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஆன்டி கூட, அந்த ஆன்டி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தான் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் அந்த ஆன்டி கூட மட்டும்தான் பண்ணுறீங்களான்னு அந்த ஆன்டிக்கு தெரியாது. நிறைய ஆண்கள் இதுதான் தவறு பண்ணுறீங்க. இந்த ஆன்டி விட்டுடுறீங்க, அடுத்த ஆண்டிக்கு போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போயிடுறீங்க, அடுத்த ஆண்டி போய் ஆண்டியாக போய் மேலேயே போயிடுறீங்க. நிறைய ஆண்கள் செய்கிற தவறு இதுதான். இப்படி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு உறுப்பெல்லாம் புண்ணாயிடும். ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போ உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சைடு எஃபெக்ட் கிடையாது. அது உங்கள் மனைவி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவங்க. இன்னொருத்தர் மனைவிட்ட போய் நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது அந்த ஆன்டி நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ எமர்ஜென்சிக்கு போயிட்டீங்க. அதே மாதிரியே இந்த பையன் இந்த ஆன்டிகிட்ட தான் போனான்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. எத்தனை ஆன்டிகிட்ட இவன் போயிருப்பான்னு அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அப்போ என்ன ஆகுது? உறுப்பெல்லாம் புண்ணாயிடுது, உறுப்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, தொற்று உருவாகும். தொற்றுனா அவங்களுக்கு இருக்கிற வைரஸ் கிருமி இவங்களுக்கு உருவாகும், இவங்களுக்கு இருக்கிற வைரஸ் கிருமி அவங்களுக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்? வியாதி முத்தி போய் கண்டிப்பாக பால்வினை நோய், HIV நோய், இது மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க.